ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லதாஸ் கைமனம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஒரு மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு ரெசிபி, பிரண்டை துவையல். இந்த பிரண்டை எல்லாருமே பார்த்துருப்போம். யூஸ்வலாக இங்கே வேலியில் செடி கொடி மேலெல்லாம் கூட இது படர்ந்து போய் நிறைய பேர் பார்த்துருப்போம். ஆனால் இந்த பிரண்டையோட மருத்துவ குணங்கள் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக இதை எப்படியாவது ஒரு வகையில் யூஸ் பண்ணணும்னு நினைப்போம். ஸோ இதில் அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு பிரண்டை. இது ஸ்டார்டிங்லேருந்து எப்படி க்ளீன் பண்ணணும், எப்படி இதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இதில் கொஞ்சம் அரிப்புத்தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். இது ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது பார்த்துடலாம். இந்த மாதிரி நல்ல ஒரு இளம் பிரண்டையாக வாங்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னால் கையில் நல்லா தேங்காய் எண்ணெய் தடவிக்கணும். அப்போ தான் கை சில பேருக்கு லைட்டாக நமைச்சல் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கணுக்களையும் இந்த மாதிரி பிடிச்சி இழுக்கும் போது அதில் இருக்க நார்லாம் உள்ளே இருக்க சதை பகுதி மட்டும் நமக்கு கரெக்டாக கிடச்சிரும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த பார்த்திங்களா நார் வருது பார்த்திங்களா. ஸோ கொஞ்சம் இளம் பிரண்டையாக வாங்கிக்கணும். கொஞ்சம் ரொம்ப முத்தின பிரண்டையாக வாங்கிக்கிட்டோன்னா நமக்கு க்ளீனிங் பண்ணி எடுக்கிறதும் கஷ்டம். ப்ளஸ் செஞ்சதுக்கப்புறமும் அதில் லைட்டாக அரிப்புத்தன்மை இருக்கிற மாதிரி தெரியும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி நல்ல இளம் பிரண்டையாக லைட்டு க்ரீன் கலரில் இருக்கிற மாதிரி வாங்கி இந்த மாதிரி நம்ம ஒரு கணுவாக எடுத்து அதில் இருக்க நரம்பெல்லாம் எடுத்துட்டு நம்ம உள்ளே இருக்க சதை பகுதி மட்டும்தான் நமக்கு தேவையான இது. ஸோ அதை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்றா நம்ம மெதுவாக க்ளீன் பண்ணி எடுக்கணும். இது எலும்புகளுக்கெலாம் அவ்வளோ நல்லது. இதில் கால்சியம் சத்து அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி செரிமான கோளாறு உள்ளவங்க அவங்கெல்லாம் கூட இதை அடிக்கடி அவங்களோட டயட்டில் சேர்த்துக்கிட்டா அந்த மாதிரி ப்ராப்ளமே வராது. பைல்ஸ் பிரச்சனை இருக்கவங்க அதெல்லாம் இது ரொம்ப ஹெல்த்தி டயட்டாக இருக்கும் இது. ஸோ இந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி. இந்த மாதிரி பிரண்டையை நல்லா ஒரு கணுவாக நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுத்த ஸ்டெப்பாக இதில் சில பேருக்கு நமைச்சல் வரும். நம்ம செஞ்சதுக்கப்புறம் கூட அந்த நாக்கில் கொஞ்சம் அரிக்கிற தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும், ஒரு 1 to 2 hours புளி தண்ணி இருக்கு இல்லையா, அதில் இதை நல்லா நம்ம ஊற போட்டுறணும். இப்போ நம்ம நாளைக்கு காலையில் தான் செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம இன்றைக்கி நைட்டே இதை வாஷ் பண்ணி இதை க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ஒரு புளி தண்ணியில் ஊற போட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் செய்யலாம். இப்போ நான் அதை புளி தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு நான் இப்போ சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்க போகிறேன். நமக்கு டைம் இருந்தால் கூட கொஞ்சம் டைம் கூட நம்ம விடலாம். நைட்டு விட்டுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் செஞ்சால் கூட கரெக்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நம்ம சாப் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா அதை வதக்கிறப்போ ஈஸியாக அது வெந்துடும். ஸோ அந்த மாதிரி நான் இங்கே எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, ப்ளஸ் நம்ம கட் பண்ண பிரண்டை இங்கே நான் சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குது. அதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் இதுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, புளி ரெண்டுமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நல்லெண்ணெய் இல்லை நெய் இது ரெண்டத்தில் தான் செய்யணும். ஸோ இன்றைக்கி நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க பிரண்டையை அதில் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். இது நல்ல ஒரு 10 to 12 minutes மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கணும். அப்போ தான் அதில் இருக்க அந்த நமைச்சல் தன்மை கொஞ்சம் நமக்கு போகும். ப்ளஸ் அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் நம்ம செய்யணும் அப்படின்னா அந்த பிரண்டை நல்லா குக்காக இருக்கணும். ஒரு 10 to 12 minutes நல்ல ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு கண்டிப்பாக இதை நம்ம வதக்கி விடணும். ஹை ஹீட்டில் வச்சு அதை கருக்கிடக்கூடாது. ஸோ மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம பிரண்டையை தனியாக எடுத்து வச்சிடலாம். மற்ற பொருளையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வெந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வதக்கின பிரண்டையை நம்ம ஒரு பவுலில் எடுத்துகிட்டு இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு மற்ற சட்னி துவையலுக்கு மற்ற ஐட்டம்ஸை நம்ம வதக்கிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதே எண்ணெயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நான் இன்றைக்கி உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்து எடுத்து கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 6லேருந்து 7 வரைக்கும் நான் இன்றைக்கி காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இது அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கூடையோ குறைச்சோ கூட வச்சுக்கலாம். ஆனால் துவையலுக்கு காரமும் புளியும் நான் கொஞ்சம் லைட்டாக தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு அதையும் வதக்கிக்கலாம். நல்லா இது கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நான் இப்போ சின்ன வெங்காயம் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கிட்டு இருக்க ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். உப்பு ஆட் பண்ணும்போது நம்ம வெங்காயம் சீக்கிரமே வதங்கிடும். ஸோ அதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை, அதுக்கப்புறமா புளி
ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு லைட்டாக வதக்கிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். கடைசி ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் நீங்கள் கருவேப்பிலையும் புளியும் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த சூட்லேயே அது வதங்கிடும். ஸோ நல்லா ஆற விட்டதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்சியில் ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் மிக்சர் இருக்குது இல்லையா, அதை வந்து நல்லா கோஸாக கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பிரண்டையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆட் பண்ணி லைட்டாக ஒரு கோஸ் பேஸ்ட்டாக நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அப்படி தேவைன்னா நம்ம பிரண்டை ஆட் பண்ணும்போதே கொஞ்சம் லைட்டாக உப்பும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து துவையலை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த துவையல் வந்து நீங்கள் சுடு சாதத்தில் போட்டு நெய் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு இது இட்லி, தோசை இந்த மாதிரி டிஃபன் வெரைட்டிஸ் இதுக்கெல்லாம் கூட ரொம்ப ஒரு ஆப்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரொம்ப ஹெல்த்தியான பிரண்டை துவையல், இந்த க்ளீன் பண்ணுற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை வீடியோ. தேங்க்யூ.